நேத்திக்கு வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேங்க. பார்வதி நேத்திக்கு இவங்கெல்லாம் வைல்டு கார்டு வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைலண்டாக சோகமாக ஒரு மாதிரி ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் நேத்திக்கே சொன்னேன். பேசுங்கடா பேசுங்க, இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் டைம். நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, என்ன விஷயத்த வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத வெளியில் நான் கறந்துக்கிட்டதுக்கப்புறமா என் சம்பவத்தை நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி பார்வதி அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் நினச்சேன் ஒரு 2-3 நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க, வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கறந்துப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் மேடம் வந்து நைட்டோட நைட்டாக எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு காலையிலே ஏச்சு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. யார்? வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை. அதாவது இந்த சூரிய ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, டேய் நீ அவங்ககிட்ட மாட்டலடா, அவன் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை வந்து இவங்க மாட்டல, இவங்க கிட்ட தான் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் மாட்டிக்கிட்டாங்க. அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன தான் பில்டப் பண்ணாலும் எபிசோடில் இவங்க பேசுனதுக்கு அப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒர்த்தான கண்டஸ்டண்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன் என்றால், பார்வதியை பொறுத்த வரைக்கும் நீ வந்து கத்தி சண்டை போட்டுலாம் வந்து ஜெயிக்க முடியாது. பாயிண்டாக பேசணும், அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி, அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஆஃப் பண்ணணும். அந்த திறமை இந்த 4 பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆள் இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து லைவை பார்த்து, இது உண்மையிலுமே நடக்கும்போது என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு கிளியராக தெரியும். இருந்தாலும் ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரோமோவில் நேற்று இவங்க எல்லாரும் இவங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்கல்ல, அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யாரா மயிறு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுருக்காங்க. தப்பாக வார்த்தை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க அந்த டோனில் தான் வச்சு கிழிக்கிறாங்க. நேற்றுலேருந்து திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, வந்ததுலேருந்து இவங்க வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து உள்ளே கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்க. திவ்யா கணேஷ் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் போயிட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ வந்து தப்பாக நடந்துக்கிட்ட, நீ அங்கே அப்படி பண்ணியிருக்கணும், நீ இங்கே இப்படி பண்ணியிருக்கணும், எல்லாரும் போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, உள்ளே போயிட்டு எல்லாருக்கும் பாடம் எடுக்க போகிற சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாடம் வந்த 1 hour மட்டும்தான் எடுக்கணும் வைல்டு கார்டு கண்டஸ்டண்டாக. ஒன்ஸ் நீ உள்ளே வந்துட்டேன்னா அவங்கள மாதிரி நீ ஒரு கண்டஸ்டன்ட் தான், அந்த ஒரு புரிதலுக்கு வந்தால் தான் அங்கே கேம் ஆட முடியும். அதை விட்டு நான் வந்து வந்த ஒரு ஆட்டிடியூட், வந்த உடனே வைல்டு கார்டு கண்டஸ்டண்டாக வந்த உடனே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். விஜய் சேதுபதி மாதிரி வந்து எல்லாரும் ஏஞ்சினே நீயே அதை பண்ண, நீயா இதை பண்ண, நீ தப்பு பண்ணியிருக்க, நீ அதை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கல்ல, அந்த 1 hour ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டஸ்டண்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்டில் அதே மைண்ட் செட்டில் இருந்தால் பார்வதி மாதிரியான ஆட்கள் கிழிக்க தான் செய்வாங்க. அதுக்காக நான் பார்வதி சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காத நண்பர்களே. பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஒன்றுமே இல்லை. நம்மளோட பிரஜின் என்ன சொல்லியிருக்காரு, பிரஜின் மற்றும் சாண்ட்ரா நீங்கள் வந்த உடனே அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுறீங்க, என்னை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொசு அடிக்கிறீங்க. கொசு அடிக்கிற மாதிரி மார்க் பண்ணுற நீங்கள் ஏன் என்னை அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரஜின் மற்றும் சாண்ட்ரா சொன்னாங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரஜென்ட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது உண்மைதான். அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயத்துக்காக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. எல்லா நேரத்துலையும் அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா மக்கள் காரி துப்பி விடுவார்கள். அந்த ஆட்டிடியூட் இருக்கிறது உண்மைதான். நீங்கள் நேற்றுக்கே பார்த்துருப்பீங்க, அவர் எப்படி ரூடாக நடந்துக்கிட்டாரு, எப்படி அவர் பேசினார், எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஆட்டிடியூட் பேச வேண்டிய இடத்துல அந்த ஆட்டிடியூட் பேசணும். ஏன்னா அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கண்ணியவான்கள் இல்லை. அவங்கள்ட்ட சில நேரத்தில் ஆட்டிடியூடோடு நடந்துக்கிட்டா தான் அவங்களுக்கு புரியும். பார்வதி கிட்ட ஆட்டிடியூடோடு நடந்துக்கிறதுல தப்பே இல்லை, அவர் ஆட்டிடியூடு காமிக்கிறதுல தப்பே இல்லை. பட் இருந்தாலும் இவங்க ஒரு அதை பாயிண்டாக எடுத்துக்கிட்டு பிரஜின் மற்றும் சாண்ட்ராவை கிழிக்கிறார்கள். 2வது திவ்யா கணேஷ், நீங்கள் வெளியில் இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க, இதை பார்த்துட்டு வந்தீங்க, நீங்கள் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீ ஆர்டர் போடுறீங்க. இதெல்லாம் சொல்கிறது நீ யார்? நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். எப்படி நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, எனக்கு புரியல. பிக் பாஸ் வீட்டில் வந்திருக்க, நீ பண்ணுற விஷயங்களை வந்து வெளியில் மக்கள் காரி துப்புறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. அதை நான் திருத்திப்பேன், அதுலேருந்து நான் கேமை வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு, இன்னும் சொல்ல போனால் பாருகிட்ட விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் அவங்களோட அந்த ஈவில் குணத்தை காமிச்சு அந்த நல்ல அந்த கேம் பிளேயை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை, அதுதான் 100% இருக்கிற உண்மை. அதை தான் இப்போ அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஈகோவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ் சொன்ன விஷயத்தை கொஞ்சமாச்சு காதில் வாங்கி, ஏன்னா வெளியில் பேர் இப்படி இருக்குன்னு தெரியுது, அதை அவங்க சொல்லிட்டாங்க. ஈவன் கம்ருதீன் பார்வதி விஷயம் வந்து இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே ஆஃப் ஆகிருந்துச்சு. திவ்யா கணேஷ் வந்து அதை கொளுத்தி போட்டு அது இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு. அப்படின்னா வந்து என்ன தான் பாரு வந்து கம்ருதீனை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கெட்ட பேர் போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் நான் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது சொல்கிறதுக்கு நீ யார்?
இதை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? பிக் பாஸை கேளுங்க. பிக் பாஸ், நான் இப்படி தான் இருப்பேன், நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் கேம் ஆட மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நான் 18+ தான் பண்ணுவேன், நான் இங்கே உருட்ட தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் கேட்காது. ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து மக்களோட பிரதிநிதியா, மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சொன்னாங்க. அதெல்லாம் மக்களை பார்த்து கருத்து போய், மக்களே என் ஷோவை நான் எப்படி நடத்தணும் எனக்கு தான் தெரியும், நீ பார்க்கறது பார்க்காது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து மக்களை கழுவி ஊற்றுங்க. அப்பேச்சு சூடு சொல்கிற வந்து சப்போர்ட் பண்ணுற சில மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா அப்படி தான் இருக்குது. இன்னும் விஜய் சேதுபதி காரி துப்புங்க, விஜய் சேதுபதி விட்டுறாதீங்க, அவங்களும் வந்து வச்சு செய்யுங்க. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதாவது வந்து இவங்க எப்படின்னா, நான் கெட்டதே செஞ்சாலும் நீ அதை வந்து அட்வைஸ் பண்ணாத. இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஆட்டிடியூட். எப்படி ரொம்ப ஒரு கேவலமான ஆட்டிடியூட். இந்த சொசைட்டிக்கு வந்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர் 4 விதம் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிற வந்து பொதுவாக இவங்களை போட்டு சம்பவம் பண்ணுறாங்க நம்ம பார்வதி. இப்போ புரியுதா? நீ வந்து பார்வதிக்கிட்ட எப்படி கேம் ஆடணும் அப்படிங்கிறோட ஸ்ட்ராட்டஜியோட போயிருக்கணும். அங்கே இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் நார்மலானவங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இல்லை. இங்கே ஒரு 2 பேர் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. ஒரு நார்மல் ஹியூமன்கிட்ட போயிட்டுப்பா நீ பண்ணாதரா ராசா கொஞ்சம் யோசிப்பார், அது தப்புன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நேரம் யோசிப்பான். எங்காலும் யோசிக்க மாட்டாங்க. நான் இப்படி தாண்டா இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு போய் பண்ணிக்கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் தான் எங்கள் பார்வை இருப்பாங்க. பார்வதிக்கிட்ட போயிட்டு சொல்லலாமாம்மா என்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பர்களே. ஏன்னா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் பார்வதியை வந்து வெளியில் நல்லா கிளியராக பார்த்துட்டு வந்து இந்த அவங்க பேசுகிறாங்கல்ல அந்த ஸ்பீச்சுக்கு எதிராக என்ன விதமான வார்த்தைகள் கொடுக்குறாங்க, எப்படி அதை வந்து சமாளிக்கிறாங்க, எப்படி பேசி ஆஃப் பண்ணுறாங்க, அந்த இடத்துல யாரை ஸ்கோர் பண்ண விடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவங்க ஒர்த்தான கண்டஸ்டண்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு வைல்டு கார்டு வர வேண்டியது இருக்குது இந்த வீக்கே. இன்னும் 1 இல்லைனா 2 வைல்டு கார்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க இந்த விஷயத்தில் எப்படி லைவில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.